ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல மிக மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னா அது கண்ணு. அந்த கண்ணுல எந்த விதமான கோளாறுகளோ அல்லது சோர்வோ அல்லது வலியோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கண்களை நம்ம சரியா பராமரிக்கல, கண்களுக்கு தகுந்த உணவுகள் எடுத்துக்கல அப்படின்னு தான் அர்த்தம். சோ இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயற்கையான முறையில கண்கள்ல எந்த ஒரு குறைபாடும் வராம எப்படி தடுத்துக்கலாம், அதுக்கு எந்த மாதிரியான முத்திரைகள், வர்ம புள்ளிகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கண் பார்வை மங்குவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதாவது அதிக நேரம் ஸ்கிரீன் டைம், அதாவது சிஸ்டம், மொபைல் அதிகமா யூஸ் பண்றது, சரியா தூங்காம இருக்கிறது, கண் சோர்வு, ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் அதிகமா எடுத்துக்காம இருக்கிறது, மன அழுத்தம், கண்களுக்கு இரத்த ஓட்டம் ரொம்ப குறைவா இருக்கிறது, இந்த மாதிரி முக்கியமான சில காரணங்களால மட்டும்தான் கண் பார்வை அப்படிங்கிறது மங்க ஆரம்பிக்கும். அடுத்ததா இயற்கையா கண் பார்வையை தெளிவா வச்சுக்கக்கூடிய முக்கியமான உணவு முறைகள் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும் அப்படின்னா, அக்ரோட், பாதாம், பச்சை காய்கறிகள், கேரட், சுண்டைக்காய், முருங்கைக்கீரை, ஒமேகா 3 அதாவது கொழுப்பு அமிலம் நிறைந்த உணவுகள், சேதுக்காய், கொடுவாய் மீன், இந்த மாதிரியான உணவுகளை நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கண் பார்வை அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். அடுத்தது கண்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுத்தோம் அப்படின்னா கண்கள் ரொம்ப பார்வை தெளிவடையும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாமிங் பயிற்சி பார்க்க போறோம். இது நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட உள்ளங்கைய இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா லைட்டா ஹீட் ஆகும் இல்லைங்களா, அந்த ஹீட்டை நம்மளோட ரெண்டு கண்கள்லயும் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கண் பார்வை தெளிவடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா உருண்டல் பயிற்சி நீங்க ரெகுலராகவே எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்ல ஒரு தீர்வா இருக்கும். எப்படின்னா நம்மளோட கண்களை மேல கீழே மேல கீழே இந்த மாதிரி பாக்குறது, அது மட்டும் இல்லாம வலம் இடம், ரைட் லெஃப்ட், இந்த மாதிரி நீங்க கண்களை அசைக்கிறதுமே கூட கண்களோட செயல்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி. அடுத்ததா யோகா மற்றும் மூச்சு பயிற்சி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிராணயாமா பயிற்சி எடுத்துக்கிறதுனால கண்களுக்கு ஆக்சிஜனோட லெவல் சூப்பரா இருக்கும். இதனால நீங்க பிராணயாமா ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சர்வாங்காசனம் நம்ம பண்றதுனால கண்கள்ல இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் முத்திரைகள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிராண முத்திரை எடுத்துக்கிறதுனால கண் அழுத்தத்தை குறைக்கும், கண்களுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கும், கண்கள்ல எந்தவித கோளாறும் நம்மளை சீக்கிரமா தாக்காம பாதுகாக்கக்கூடிய ஒரு முதிரை தான் பிராண முதிரை. இந்த பிராண முதிரையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மோட கட்டை விரல், மோதிர விரல், சுண்டு விரல், இது மூன்றோட நுனிகளும் டச் பண்ணிக்கிட்டு மற்ற 2 விரல்களும் இப்படி ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருக்கணும். ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி தான் நம்ம கால்கள் மேலதான் கைகளை வச்சுட்டு உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். இந்த பிராண முதிரையை எடுத்துக்கிறது கண்களுக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லியும் 10 to 15 மினிட்ஸ் அல்லது 15 to 30 மினிட்ஸ் இப்படி நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பிராண முதிரை அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அடுத்ததா என்ன முதிரை பார்க்க போறோம் அப்படின்னா அக்னி முதிரை. இந்த முதிரையுமே கூட கண் பார்வையை ரொம்பவே தெளிவடைய வச்சு கண்கள்ல எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான முதிரை தான் அக்னி முதிரை. இந்த முதிரை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மோட மோதிர விரலை மடக்கி உள்ளங்கை தொடுற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல கட்டை விரலால அந்த மோதிர விரலை அழுத்திட்டு மற்ற 3 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இந்த முதிரையும் நீங்க எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். கண்டிப்பா இந்த 2 முதிரையும் நீங்க எடுத்துக்கோங்க, கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாம ஆரோக்கியமா வாழ பழகுங்க. கண்கள்ல ஏற்படக்கூடிய சோர்வுகளை நீக்கிறதுக்கான வர்ம புள்ளிகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வர்ம புள்ளி, அதாவது நம்மோட கண்களுக்கு கீழே இந்த மேடு மாதிரி ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்க இப்படி 2 to 3 மினிட்ஸ் ரொட்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்ல இருக்கக்கூடிய சோர்வுகள் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். அடுத்ததா மெய்க்கண் வர்மம். இந்த மெய்க்கண் வர்மம் நம்மளோட நெற்றி பொட்டு, அதாவது நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்க இப்படி லைட்டா ரொட்டேஷன் கொடுக்கலாம், இல்ல லைட்டா இப்படி அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாம கண் பார்வை ரொம்பவே தெளிவா இருக்கிறத உணர முடியும். அடுத்ததா மூலிகை வழிகள் மூலமா நம்ம எப்படி கண்களை பராமரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். திரிபுலா பொடி, வெந்நீர், இது மூலமா நம்மளோட கண்களை கழுவுறதுனாலையும் கண்டிப்பா கண் பார்வை அப்படிங்கிறது சோர்வு நீங்கி தெளிவடையும். அது மட்டும் இல்லாம பூவரசம் இலையை அரைச்சு கண்கள்ல நம்ம 10 மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி, கண்ணுக்கு நல்ல ஒரு பார்வை சீரான ஒரு
திறனை கொடுக்கும். அதே போல கரிசலாங்கண்ணியை நம்மளோட கண்களுக்கு மேல தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் மஞ்சள் நீரை நீக்கி கண் பார்வையை ரொம்ப தெளிவா இருக்கிறதுக்கு வச்சுக்கும். ஓகே, இந்த மாதிரி உணவு வழிமுறைகள் இல்ல இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தியும் பயிற்சிகள், யோகா, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி இந்த வழிமுறைகள் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கண் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கோளாறுகளும் உங்களை நெருங்காம நீங்க ரொம்ப ஆரோக்கியமா அழகா பார்வை திறனை ரொம்ப கூர்மையா வச்சுக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கு அப்படின்னா இந்த சிம்பிளான வழிமுறைகளை அவங்களும் பயன்படுத்தி பயன்பெறட்டும். சோ பகிருங்க. இதே மாதிரியே நான் நிறைய வீடியோஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஞாபகமா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. நிறைய ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும், சொல்யூஷன்ஸ் ஆகட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே போல நம்மளோட யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதே மாதிரியே இன்னொரு சூப்பரான ஹெல்த் டிப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.